அன்றைய சுதந்திர போராட்ட காலத்தில் சுதந்திர உணர்வு அதிகமாக தலைக்கேறிய காரணத்தால் ஆங்கிலேயர்களின் கல்வி ஹராம் என்று எம் முன்னோர் அறிவித்ததன் விளைவு சுதந்திர இந்தியாவில் இன்று 70 வருடங்கள் பின்தங்கிப் போனோம். உலக யுத்தங்களும் முடிவுக்கு வந்தன. உள்நாட்டு யுத்தங்களும் முடிவுக்கு வந்தன. உலகமும் வளர்ந்தது, ஊடகமும் வளர்ந்தது. எங்களுக்கு என்ன தேவை என்று கூட சொல்லத் தெரியாத ஊமைச் சனங்களாக தவித்து நின்றோம். எல்லாவற்றையும் எங்கள் அரசாங்கம் பார்த்து கொள்ளும் என்ற குருட்டு நம்பிக்கையில். இப்படியாக இருட்டு பாதையில் எங்கள் குருட்டு பயணங்கள் தொடர்ந்து கொண்டிருந்தன. ஒரு கட்டத்தில் தான் தெரிந்தது, இந்த நாட்டில் ஏனென்று கேட்கவும் ஆளில்லை, ஏறெடுத்து பார்க்கவும் ஆளில்லை எங்களுக்கென்று. கொஞ்சம் விழிப்பு வந்தது. அப்போதுதான் தெரிந்தது, எல்லோரும் எங்களை விட்டு எப்போதோ முன்னேறி சென்று விட்டார்கள் என்று. 70 வருடங்கள் பின்னங்கி இன்று வரைக்கும் அதே இடத்திலேயே நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை அப்போதுதான் உணர்ந்தோம். சரி, போனது போகட்டும், இப்போதாவது எழுவோம் என்று நினைத்து தட்டு தடுமாறி எழுந்து நிற்க பார்க்கையிலே பக்கத்திலேயே பயணித்தவன் சொன்னான், பாகிஸ்தானுக்கு போய்விடுங்கள் என்று. தூரமாக நின்று ஒருவன் சொன்னான், துரத்துங்கள் துலுக்கனை துருக்கிக்கு என்று. ஆரவாரத்தோடு ஒருவன் சொன்னான், அரபு நாட்டுக்கு குடிபெயர்ந்து விடுங்கள் என்று. பின்னாடி வந்த ஒருவன் சொன்னான், பிற்போக்குவாதிகள் நீங்கள் என்று. தீவிரமாக ஒருவன் சொன்னான், நீங்கள் தீவிரவாதிகள் என்று. இவர்களுக்கான பதிலை கொடுத்து முடிப்பதற்குள்ளாகவே ஒட்டுமொத்த ஊடகங்களும் தன் உயிரை கொடுத்து இந்த செய்தியை உலகம் முழுவதும் பரப்பின. அதுவரை ஊடகங்கள் எடுத்து வந்த வாந்தியை கலை வடிவத்தில் இதை மக்களுக்கு நாங்களும் கொண்டு சேர்க்கிறோம் என்று சினிமாக்காரர்கள் எடுத்து வைத்த படங்களால் பக்கத்து வீட்டு பாய்மார்கள் கூட எங்கே பாகிஸ்தானுடன் தொடர்பில் இருப்பார்களோ என்ற சந்தேகத்துடனேயே பழக ஆரம்பித்தார்கள். உங்களால் ஒவ்வொரு முறையும் குத்தப்படும் தீவிரவாத முத்திரைகளை ஒரு சமூகமாக கடந்து சென்று விட்டாலும் தனியொரு மனிதர்களாய் இதை கடந்து செல்வது அவ்வளவு எளிதல்ல என்பது எங்களுக்கு மட்டுமே தெரியும். இந்த நிலை இன்னும் எத்தனை காலங்களுக்கு தொடரும் என்பது தெரியவில்லை. ஆனால் இது உங்களிடம் பெரிதாக பேசப்படவில்லை என்பது மட்டும் நன்றாக தெரியும். வலியும் வேதனையும் மட்டுமே மிஞ்சி போன ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகத்தின் ஓலக்குரலாக இந்த பேச மறந்த கதையை உங்களிடமே சமர்ப்பிக்கிறேன். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினர் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். படத்திற்கு எதிரான கோஷங்களை எழுப்பிய போராட்ட குழுவினர் மத நல்லிணக்கத்தை கெடுக்கும் திரைப்படங்களை தடை செய்ய வலியுறுத்தி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு கோவை மாநகர் மாவட்ட தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் புர்கா, பர்கானா, தி கேரளா ஸ்டோரி உள்ளிட்ட படங்களை தடை செய்ய வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. கொட்டு மழையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். தி கேரளா ஸ்டோரி படத்தை பிரதமர் மோடி வரவேற்று பேசியதை குறிப்பிட்டு படத்தின் விநியோகஸ்தர் போல பிரதமர் மோடி நடந்து கொள்வதாக ஆர்ப்பாட்டத்தில் பேசியவர்கள் கண்டனம் தெரிவித்தனர். அண்ணே, சொல்ற டைலாக அப்படியே சொல்லுங்க, அச்சு பேசலாம் அப்படியே சொல்லுங்க. அப்பதான் பாக்குற ஆடியன்ஸ் வந்து கொதிக்கணும், கொந்தளிக்கணும். சரியா? ஓகேவா? போலாமா? பாய்மார்களை சினிமாவில் அடையாளப்படுத்துறது 2 விஷயம் தானே. ஒன்னு தொழுக, இன்னொன்னு தொப்பி. அவ்வளவுதான். என்ன டைலாக்னா,
நீங்க தொழுவுறீங்க, தொழுத உடனே துவா பண்றீங்க. துவா பண்ண உடனே எதிர்முனையில இருந்து ஒரு ஃபோன் கால் வரும். ஃபோன் கால் வந்த உடனே ஃபோன் அட்டெண்ட் பண்றீங்க. ஃபோன் அட்டெண்ட் பண்ண உடனே நான் தான் அப்துல் ரஹ்மான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறீங்க. பேசின உடனே காலையில சொன்ன மாதிரி காலையில 6 மணிக்கு பாம் வெடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றீங்க. இதுதான் உங்க டைலாக். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்டா? போலாமா? ஓகே. ஹலோ. சொல்லுப்பா. நான் தான் அப்துல் ரஹ்மான் தான் பேசுகிறேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொன்ன மாதிரி நாளை காலையில் 6 மணிக்கு பாம்பு வெடிக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. சரியா? ஓகேண்ணே. சூப்பர். வெரி குட். என் தம்பி, இப்படியெல்லாம் டைலாக் பேசி நம்ம எடுத்தோம்னா எதுவும் பிரச்சனை ஆயிடாது தம்பி. ஏற்கனவே இந்த புர்கா கேரளா ஸ்டோரின்னு எடுத்து எனக்கு பிரச்சனையாக இருக்குது. கொஞ்சம் பார்த்துக்கிறங்க தம்பி. பிரச்சனை ஆயிடக்கூடாது. ஆர்ப்பாட்டம் அது இதுன்னு அறிவிச்சிடக்கூடாது. அவங்க அதையும் பார்த்து செய்யுங்க. அண்ணே, இதுதானே நமக்கு விளம்பரமே. அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணணும், நமக்கு படம் ஓடணும், உங்களுக்கு எனக்கும் அடுத்த படத்துக்கு வாய்ப்பு வரணும். ஓகேவா? மாப்பிள, அங்க பாரு, ஏதோ நம்ம ஊர்ல வந்து ஷூட்டிங் எடுக்கிற மாதிரில இருக்கு. என்ன ஷூட்டிங் எடுக்கிறாங்க பார்த்துட்டு வருவோமா? ஓகே, வா போய் பார்த்துட்டு வருவோம். இங்க பாரு மாப்பிள, நம்ம ஊர்ல ஷூட்டிங்ல பாரு, தொப்பிலாம் போட்டிருக்காப்புல. எடுக்கிறத பார்த்தா ஏதோ முஸ்லீம் கேரக்டர் மாதிரில இருக்கு. அப்படியா? வா பாப்போம். என்னப்பா கூட்டாங்க? என்ன படமா? என்ன படம்? கொஞ்சம் கதை என்னன்னு சொல்லிட்டு எடுங்க. என்னங்க உசுங்கிறிய? எங்க ஊர்ல வேற வந்து படம் எடுக்கிறிய? கதையை கேட்டா நீங்க தான் கதையை சொல்லணும். இந்த உசுலாம் சொல்லக்கூடாது. பாயெல்லாம் வேற தொப்பி போட்டு வச்சிருக்கீங்க. என்ன கதையை சொல்லுங்க. சார் ஏன் சார் கோவப்படுறீங்க? உங்க முஸ்லீம் சம்மந்தப்பட்ட படம் தான் சார் எடுத்துட்டு இருக்கோம். கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க சார். முஸ்லீம் ஸ்டோரி தானே எங்களுக்கும் தெரியுது பார்க்கும்போது. அது நம்மளுக்கு கேக்குது. நிம்பல் சொல்லு ஸ்டோரியே. அதாவது நிம்பலுக்கு வந்தா நம்மளுக்கு போனான்னு சொல்லி முஸ்லீம்களுக்கு இப்படித்தான் பாஷையாவே ஆக்கி வச்சிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம பாயம்மாமார்களுக்கு யாருக்குமே ஒரு ஃப்ரீடம் இல்லை, சுதந்திரம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு வரலாற புதைச்சி வச்சிருக்கீங்க. இப்படின்ற மாதிரி இருக்கும்போது அடுத்து பாருங்க, இடையில பாருங்க, கேரளா ஸ்டோரி, கர்நாடகா ஸ்டோரி, கர்ம முடிச்ச ஸ்டோரி, இப்படி மாதிரி எல்லா ஸ்டோரிகளையும் தேவையில்லாம நீங்க கொண்டு வர. என்னதான் நடக்குது, என்னதான் பண்ண போறீங்க? கதையை சொல்லிட்டு நீங்க படத்தை எடுங்க. அண்ணா, நீங்க வந்து சொல்லுங்கண்ணே. டைரக்டர் கொஞ்சம் திமிரு பிடிச்சவரு, கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஷூட்டிங் முடிஞ்ச உடனே பாத்துக்கிறோம். இஞ்சா வர்றா, அவர் திமிரு பிடிச்சவரா, நாங்கெல்லாம் கிறுக்கு பிடிச்சவங்க. ஆமாண்ணே, முரட்டு கிறுக்கு பிடிச்சாரு. பதில் மட்டும் சொல்லிட்டு போங்க. சார் நிப்பாட்டுங்க சார். இப்ப என்ன சார், உங்க சமுதாயத்தில் நடக்கிற பிரச்சனை தான் சார் நாங்க எடுத்துட்டு இருக்கிறோம். இது எங்களுடைய கருத்து சுதந்திரம் சார். என்ன சார் சொல்ல வரீங்க நீங்க? எது சார் உங்க கருத்து சுதந்திரம்? எது உங்க கருத்து சுதந்திரம்? இல்லாதையும் பொல்லாதையும் பிராடும் பித்தலாட்டத்தையும் சொல்றது உங்க கருத்து சுதந்திரமா? இடையில புர்காண்டு ஒரு படம் எடுத்தாங்க. அந்த படத்துல என்ன சொல்லியிருக்காங்க? தேவையில்லாத பொய்யும் பித்தலாட்டம் தான் சொல்லியிருக்காங்க. இத்தாண்டா என்ன யாருக்கு தெரியும்? உங்களுக்கு தெரியுமா இத்தாண்டா? இத்தாவை பத்தி யாராவது முழுசா படிச்சுட்டு அந்த இத்தாவை பத்தி எடுத்தீங்களா? இத்தாங்கிறது பெண்களுக்கு வந்து 4 மாச தவணை முடிஞ்ச உடனே அந்த பெண் வந்து மறு திருமணத்துக்கு தயாராகிறதுக்காக வேண்டியதான் அந்த இத்தாவே. ஆனா அந்த இத்தாவை பத்தி தெரியாம அதுல வந்து தவறுதலான விஷயங்களை இந்த மாதிரி பொய்யா சொல்லி வச்சிருக்கீங்க. இது எதுக்கு சார் பண்றீங்க இப்படிலாம்? ஹலோ, இந்த கதையெல்லாம் கேட்கறதுக்கு எங்களுக்கு இப்ப நேரம் இல்லை, சரிங்களா? இப்ப ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. ரொம்ப இது பண்ணி சொன்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண மாதிரி வரும். கெட் அவுட் ஆயிடுச்சு. இஞ்சா பாடுறா, ஸ்டேஷனுக்கு போறாராம்ல. ஸ்டேஷனுக்கு போங்க. யாரும் வேணாம்னு சொன்னா நாங்களே ஸ்டேஷன் போத்தான் இருக்கோம். நீங்க ஸ்டேஷன் போறதுனால எங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. 1 மாசம் நல்ல சாப்பாடு கிடைக்கும். வாங்க, என் மேல கம்ப்ளைண்ட் நீங்க கொடுங்க, உங்க மேல நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். பாத்துக்கிருவோம். வாங்க. கதையை சொல்ல சொன்னா கதையை சொல்லுங்க. கெட் அவுட் ஆயிடுச்சுன்னு சொல்றது, ஸ்டேஷனுக்கு போறேன்னு சொல்றது, இந்த டயலாக் எல்லாம் படத்தோட வச்சுக்க. எனக்கு கதையை சொல்லு முதல்ல. உட்கார்றாமாப்ல. அண்ணா பேக்கப்ண்ணே, ஷூட்டிங்ல அப்புறம் பாத்துக்கலாண்ணே. ஏன் எடுக்கிறியா? வைங்க. எனக்கு பதில் சொல்லேன்னா எல்லாத்தையும் முறிச்சு வீசிடுவேன்.
பாஸ் டைலாக பாரு, இந்த வர்றேன். என்ன மரா பண்ணாட்டு வந்திருக்கு, இவ்வளவு டைலாக் இலாக்கெல்லாம் பயங்கரமா இருக்கு. யாருப்பா இது? முன்னாடி எல்லாம் தியேட்டர்ல தான் வந்து பிரச்சனை பண்ணுவீங்க, இப்ப ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே வர ஆரம்பிச்சிட்டீங்களா? உங்க தொந்தரவு தாங்க முடியல. ஐயோ 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 ஐயோ. அப்படியா சங்கதி? இந்த போய் என் மச்சான கூட்டிக்காரன். நக்காளி படமா எடுக்கிறிய படம்? மச்சான் மச்சான், அன்னைக்கு எடுத்தவங்க மரம் வந்து ஷூட்டிங் எடுக்கிறாங்க, கேட்டா ரொம்ப பேசுறாங்க. யாராவது? யாரா மாப்பிள்ள? அன்னைக்கு வந்தாங்களே அவங்க தானே? ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணி விட்டோமே. இதா போயிருவான், கிளம்பு. என்னடா வேணுமா இவங்களுக்கு? இன்னைக்கு நான் பேச மாட்டேன், இந்த அருவா தான் பேசும். இரவா படம் இருக்கிறியா? எத்தனை உங்களை வரட்டி விடுறது? இனி பேச்சுவார்த்தைக்கெல்லாம் இடம் கிடையாது. கொட்டை கொட்டை குனிஞ்சுக்கிட்டே இருப்போம், பாத்தீங்களா? வெட்டி பொலி போட்டு போய்கிட்டே இருப்பேன். யோ டைரக்டர், ஒன்னத்தான் வா வா. எத்தனை தடவை சொல்றேன் படம் இருக்காது. நீங்க வந்து கதையை சொல்லு. பேச்சு விட்டு நீ கதையை சொல்லுங்க. எத்தனை ஆளுதான் இஸ்லாமிய படம் இருக்குன்னு சொல்லி எங்க தாரியை போட்டா இருப்பிய. முதல் கதையை சொல்லியா. இப்ப உனக்கு என்னையா பிரச்சனை? கதை சொல்லணுமா? இந்த கதையை தெரிஞ்சுக்கணுமா என்னன்னு? ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சு உட்காரியா சொல்றேன். இப்ப எதுக்காக நீங்க என் பின்னாடி தெரிஞ்சுட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்ன தெரியணும்? இப்ப எங்களை பத்தி படம் எடுக்கும்போது, எங்க சமுதாயத்தை பத்தி படம் எடுக்கும்போது, இஸ்லாமிய சமுதாய படம் எடுக்கும்போது நீங்க எங்கள்ட்ட கதையை சொல்லுங்க முதல்ல, சரியா? அதுக்கு முன்னாடி நீங்க எடுத்துட்டு நீங்க ரிலீஸ் பண்ணி தான் பாக்கணும்னா அதுக்கு லட்சக்கணக்கில் பார்த்ததுக்கு அப்புறம் நாங்க அதுக்கு உங்களுக்கு இது பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க வியாபாரம் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பீங்க. காலத்துக்கு அந்த பட்டத்தை சுமக்கிறது நாங்களே, எங்க சமுதாயம் தான். உங்களுக்கு என்ன டைரக்டர் சார்? இஸ்லாமியர்களை பத்தி நீங்க படம் எடுக்கிறீங்க, அதெல்லாம் கரெக்டு தான். சரி, நீங்க பாருங்க, எங்களை பத்தி உங்களுக்கு என்ன முழுசா தெரியும்? தெரிஞ்சதை நீங்க சொல்லுங்க. இஸ்லாமியர்கள்லாம் என்ன, எல்லாரும் மாதிரி தான். 5 நேரம் பள்ளிக்கு போய் நமாஸ் பண்ணுவீங்க, பெண்கள்லாம் பரதா போட்டிருப்பாங்க, ஆண்கள்லாம் தொப்பி போடுவீங்க, இதுதானே சார்? இப்ப சொல்றீல்ல எல்லாரையும் மாதிரி தானே சொல்றீங்க. எல்லாரையும் மாதிரிங்கிற போது அப்புறம் முஸ்லீம்களை மட்டும் வேற்று கிரகவாசிகள் மாதிரி எதுக்கு சார் காட்டுறீங்க? பாருங்க, முஸ்லீம் பெண்களை எல்லாம் புர்கா போட்டுக்கு இருக்கிற மாதிரியும், புர்காவோட எந்திரிக்கிற மாதிரியும், புர்காவோட தூங்குற மாதிரியும் நீங்க இப்படியுமா பெண்களை காட்டுறீங்க? ஆண்களை எடுத்துக்கிட்டா தொப்பியோட இருக்கிற மாதிரியும், தாடியோடவும், தொழுகையோட இருக்கிற மாதிரியும், தொழுகை முடிஞ்சோடனே பாம் வைக்கிற மாதிரியும் தான் காட்டுறீங்க. நீங்க இந்த முஸ்லீம் ஊர்ல தானே படம் எடுக்கிறீங்க. வந்து எங்க ஊர்ல வந்து பாருங்க, ஒவ்வொரு குடும்பங்கள்லையும் இப்படி ஏதாவது ஒரு சம்பவம் இருக்குதாண்டு. இப்படி தேவையில்லாம நீங்க வந்து படங்களை எடுத்து மக்களை வந்து சுத்தமா முட்டாளாக்கி கொண்டு போயிட்டு இருக்கீங்க. இல்லாத விஷயங்களை எப்படித்தான் உங்களால வந்து இந்த படம் சினிமாவில் வந்து உங்களால பூக்க முடியுங்கிறது எங்களுக்கு ஒண்ணுமே புரியல சார். 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இது ஆரம்பிக்குது. ராமசாமின்னு ஒருத்தர் இருந்தார், தெரியுமா உங்களுக்கு? முகமது பின் துக்ளக்னு ஒரு படம் எடுத்தாரு, தெரியுமா உங்களுக்கு? முகமது பின் துக்ளக் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? முகமது பின் துக்ளக் இந்த உலகத்துக்கே கலாச்சாரத்தை சொல்லி கொடுத்தவர். அவரை பார்த்தீங்கன்னா ஒரு காமெடியா சித்தரிச்சு அந்த படத்தை இதாக்கி அவரோட வரலாறு என்னன்னு உங்களுக்கும் தெரியாம, எனக்கும் தெரியாம, என் மக்களுக்கும் தெரியாம இப்படி மூடரா ஆக்கி விட்டு போயிட்டாங்க. சார் படம் எடுங்க சார், வேணாம் சொல்ல சார். நீங்க உண்மையா ஒரே ஒரு முறை இஸ்லாமியனை பத்தி ஒரே ஒரு முறை எடுத்து பாருங்க, அதோட ரிசல்ட் உங்களுக்கு உலகத்தையே திருப்பி போடும். உலக சினிமான்னு ஒண்ணு இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? தெரியாதா? உலக சினிமாங்கிறது என்னன்னு சொன்னாக்கா ஈரானிய சினிமா. அதை எடுத்து பாருங்க, இஸ்லாமிய கலாச்சாரத்தை அப்படியே அவன் எல்லாத்தையும் உள்ள வச்சிருப்பான். அதுதான் உண்மையான சினிமா. நீங்க இதை விட இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னாக்கா,
30 வருஷ காலமா வெறும் விசாரணை கைதியா உள்ள இருக்கான் இஸ்லாமிய சிறைச்சாலைக்குள்ள. அதை பத்தி எடுங்க, வேணான்னு சொல்லல. இஸ்லாமியரோட கல்வியை பத்தி எடுங்க, வேணான்னு சொல்லல. இஸ்லாமியோட அடிப்படை உரிமைகளை பத்தி எடுங்க, வேண்டான்னு சொல்லல. அதை விட பாருங்க, வெளிநாட்டுல போய் கடந்து ஒண்ணுக்குமே இல்லாம படிச்சுட்டு 1 டிகிரி 2 டிகிரி இல்ல, மாஸ்டர் டிகிரிக்கு மேல படிச்சுட்டு ஒண்ணும் மூளை இல்லாம வெளிநாட்டுலயே கடந்து சம்பாதிக்கிறான் சார். அவனை பத்தி அதை பத்தி எடுங்க. உங்களுக்கு எப்படி படம் ஓடுதுன்னு மட்டும் பாருங்க. அதை விட்டுட்டு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 10 படங்களுக்கு மேல தலித்துகளை பத்தி எடுக்கிறீங்க. நல்ல விஷயம், அதெல்லாம் எடுக்கிறது உண்மைதான், இருக்கிற விஷயங்கள் உண்மைதான். ஆனா பாத்தீங்கன்னு சொன்னாங்க, எங்களை பத்தி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் வராம எங்களை இழிவுபடுத்தியே எடுக்கணும்ன்ற என்ன சார் உங்களுக்கு அவசியம்? இருக்கிற நாங்களே நசுங்கி போயிருக்கிற எங்களை மேலும் நீங்க நசுக்குறீங்களே, இது எந்த வகையில நியாயம் சொல்லுங்க பாப்போம். சார் உங்களை பத்தி நாங்க ஏன் சார் படம் எடுக்கணும்? உங்களை தீவிரவாதியா பிற்போக்குவாதியா காட்டினாதான் சார் எங்களுக்கு வியாபாரம். அதைத்தான் நாங்க எடுப்போம். உங்களுக்கு தேவைன்னா நீங்க எடுங்க சார். உங்க சமுதாயத்துல ஆளே இல்லையா? உங்க சமுதாயத்துல எடுங்க சார். உங்களை பத்தியான நல்ல கருத்துக்களை, சிறைவாசிகளை பத்தி நீங்க சொன்னீங்க, அதே மாதிரி நீங்க எடுங்க சார் படம். உங்ககிட்ட ஆள் இல்லையா? அதுக்குண்டான ஆள் இல்லையா? அதுக்குண்டான மெட்டீரியல் உங்ககிட்ட இல்லையா? நீங்க எடுத்து வச்சு நீங்க அது மாதிரி எடுங்க சார். அதை விட்டுவிட்டு நீங்க எடுத்ததுக்கு அப்புறம் போராட்டம் பண்றது, பின்னாடி நின்று கை கட்டி நிக்கிறது, இப்படி எத்தனை நாளைக்கு சார் இருப்பீங்க? எல்லாத்துலயும் நீங்க தான் சார் பின்னாடி போறீங்க. அதை விட்டு நீங்க பின்னாடி போயிட்டு நீங்க நம்மள்ட்ட சொன்னா கதை நடக்காது சார். முதல்ல படம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் போராட்டம் பண்றதை நிறுத்துங்க சார். உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு என்ன பிடிக்கும், எப்படி படம் எடுக்கணும் அப்படிங்கிறத நீங்க எடுங்க சார். முதல்ல அது என்னைக்கு மார்க்கெட் ஆகி பப்ளிக்ல வருதோ அப்ப நாங்க எடுப்போம் சார் அந்த படத்தை. அப்ப நாங்க அதுக்கு உண்டான கதைக்களத்தை நாங்க உருவாக்கி நாங்க எடுப்போம் சார். உங்களுக்கு இந்த ஹராம் ஹலால் அப்படிங்கிற 2 பாகம் இருக்கு அப்படிங்கிறது எனக்கும் தெரியும் சார். ஹராம் ஹலால், அதுல ஹலால் அப்படிங்கிற சப்ஜெக்ட்ல நீங்க எடுங்க சார் படத்தை. நிறையவே சப்ஜெக்ட் இருக்கு சார், எடுங்க சார். குர்ஆனை பத்தி எனக்கும் தெரியும் சார். எனக்கும் இஸ்லாமிய நண்பர்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா நாங்க எடுக்க மாட்டோம் சார். ஏன்னா எங்களுக்கு எதுல வியாபாரம் இருக்கோ அதான் சார் எடுப்போம். முதல்ல நீங்க எடுத்து காட்டுங்க சார். எடுத்து காட்டி எப்ப அது பப்ளிக்ல எந்த அளவுக்கு வருது, எந்த அளவுக்கு அது ரீச் ஆகுது அப்படிங்கிறதுக்கு அப்புறம் தான் சார் நாங்க தேடி உங்களை வருவோம். அதுக்கப்புறம் தான் சார் நாங்க உங்களுக்கு இஸ்லாமிய சம்பந்தமான நிறைய விஷயங்களை நாங்க எடுப்போம். முதல்ல நீங்க எடுங்க, நீங்க தயாராகுங்க. நீங்க எல்லாத்துக்கும் ஒரு வட்டத்துக்குள்ள நீங்களா ஒரு வட்டம் போட்டுக்கிட்டு ஹராம் ஹராம் ஹராம்னு நீங்களே வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அங்க ஒண்ணுமே நடக்காது சார். உங்க சமுதாயத்தை இன்னமும் பின்னங்கி இன்னமும் நசுக்கத்தான் செய்வாங்க. இன்னமும் நிறைய படங்கள் வரத்தான் செய்யும். அது உங்களால தடுக்கவே முடியாது சார். இங்க எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது பணம் சார். பணத்தை தவிர வேற ஒண்ணுமே இங்க கிடையாது. பணம் தான் இங்க முக்கியம். அதனால பணம் எங்க கிடைக்குதோ, எந்த பக்கத்துல எந்த சினிமா சரியா ஓடுதோ அதைத்தான் சார் நாங்க எடுப்போம். முதல்ல நீங்க எடுத்து எங்களுக்கு காட்டுங்க சார். சார் ஃபைனலா ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. உங்கள ஹராம் ஹலால் அப்படிங்கிற 2 விஷயம் இருக்கு சார். இதுல ஹராம் அப்படிங்கிற விஷயம் வெறும் 25% தான் இருக்கு. பாக்கி இருக்கக்கூடிய ஹலால் அப்படிங்கிற விஷயம் 75% இருக்கு சார். இதை நீங்க நல்ல கண்ணை திறந்து பாருங்க சார். இதுல நிறைய விஷயம் இருக்கு சார். இதுல நீங்க உங்களை நிறைய வளர்த்துக்கலாம். விஞ்ஞான ரீதியா நிறையவே இதுல இருக்கு சார். நீங்க அதுல முதல்ல படிச்சுட்டு அது சம்பந்தமா நீங்க எடுங்க. அதுக்கப்புறம் நீங்க வாங்க சார் எங்க கிட்ட. கண்டிப்பா நாங்க உங்களுக்கு எடுப்போம் சார். உலகத்துல உங்களுக்கான மார்க்கெட்டை நீங்க உருவாக்குங்க சார். நாங்க தேடி உங்கள்கிட்ட வர்றோம். சப்பாஸ் டைரக்டரை இங்க நாங்க எதிர்க்க வேண்டியதை விட வளர்க்க வேண்டியது நிறைய இருக்கு. மன்னிச்சுக்க டைரக்டர். ஹலோ சார், வணக்கம் சார். ப்ரொடியூசர் சாருங்களா சார்? எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கீங்களா? ஓகே சார், சூப்பராக இருக்குது சார், போயிட்டுருக்கு சார். ஆமாம் சார். அதான் சார், நம்ம இப்போ புதுசாக ஒரு கண்டென்ட் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம் சார். என்ன கண்டென்ட்னா, நம்ம இப்போ இந்த முஸ்லீம்ஸ்லாம் இருக்காங்கல்ல, முஸ்லீம்ஸ் அந்த டெரரிஸ்ட்டு சம்மந்தமாக அந்த மாதிரி ஒரு புதுசாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் பண்ணி நம்ம ஒரு ஃபிலிம் ஒன்று பண்ணுற மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். கண்டென்ட்லாம் ரெடி பண்ணியிருக்கோம். அது சம்மந்தமாக சார் நல்ல ஒரு சூப்பரான ஒரு கண்டென்ட்டு, நல்ல வசூல் வர ஒரு கண்டென்ட் சார். ஆமாம் சார், அது சம்மந்தமாக உங்ககிட்ட பேசணும். ஓகே சார், எப்போ ஃப்ரீ சார்? ஓகே ஓகே சார், ஓகே நாளைக்கு காலைல ஓகே சார். மீட் பண்ணுவோம் சார். தேங்க்யூ சார். ஓகே. உங்களை நீங்கள் தகவமைத்துக் கொள்ளாதவரை 1000 நியாயங்கள் பேசி 2000 புரிதல்கள் ஏற்பட்டாலும் அடுத்த படத்திலும் நீங்கள் தீவிரவாதிகள்தான், பிற்போக்குவாதிகள்தான். இதில்தான் எங்களின் வியாபாரம் உள்ளது. இப்படிக்கு இந்திய சினிமாக்கள்.